ஹலோ காய்ஸ், இன்னைக்கான கதையில் ஒரு சூப்பரான பாம்பு கதை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு பூக்களை பறிச்சுட்டு போய் ஒரு நாகினி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கா. நாகினி கோயிலுக்கு வந்துடுறா. அவங்க பாட்டி நாகினியும் வணங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நாகினி கிட்ட பூ வச்சுட்டு அந்த பொண்ணும் வணங்குறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டிட்ட அந்த நாகினி பிறந்த கதையை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொல்ல ஆரம்பிக்காங்க. முன்னாடி காலகட்டங்களில் நாகினியும் நாகராஜாவும் சத்தியம் பண்ணிக்கிறாங்க. நம்ம காதல் இதோட முடிஞ்சிடக்கூடாது, அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 25 வருஷம் கழிச்சு திரும்பியுமே 2 பேருமே பிறக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமே இறந்துடுறாங்க. எதனாலன்னா நாகினியோட அம்மாவை நாகினி முன்னாடியே வச்சு கொள்ளுவாங்க. அப்படி கொல்லும்போது நாகினி அந்த ஊருக்கு ஒரு சாபம் விடுறாங்க. இன்னொரு 25 வருஷத்துக்கு நான் சொல்ற கடமைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் இந்த சாபத்துல இருந்து வெளியே வர முடியும்னு ஒரு சாபத்தையும் விட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த கோயில் நாகினி கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டா செதுக்கி வச்சிருக்காங்க. அது எல்லாருமே பார்த்துட்டு அதுபடி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி அதுல இருந்து கட் பண்றாங்க. நாகினி கோயில்ல ஒரு பொண்ணு நாகினியை வணங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருமே இல்லைங்க, அந்த பாட்டி பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு சின்ன பொண்ணு தானே. அந்த பொண்ணு தான் இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கு. அந்த சீனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினி பொணத்துக்கு மத்தியில இருந்து எந்திக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா தூரத்துல பார்த்தா நாகக்கண்ணி அங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவ சட்னி எந்திக்கிறா. இது எல்லாம் அவளுக்கு கனவாவே வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு அழகான புல்வெளியை காட்டுறாங்க. புல்வெளி பக்கத்துல ஒரு ஜீப் வந்துகிட்டு இருக்கு. ஜீப்ல வர்றதான் ஹீரோ ஜீப் போட்டு இறங்குறாரு. அந்த ஊர்ல அழகான பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போன அவர் கான்ஸ்டபிள்கிட்ட போய் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கான்ஸ்டபிளும் யார் நீ என்ன வேணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல உள்ள கான்ஸ்டபிள் பேக்ல இருக்கிற போர்டை பார்த்து யாத்தே ஒரு இன்ஸ்பெக்டர்ல அப்படின்னு தெரிஞ்சு. ஆனா பக்கத்துல உள்ள கான்ஸ்டபிள்கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதை கவனிக்காம அவர் இவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரும் அதெல்லாம் பார்க்காம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹீரோ. கடைசியில அந்த கான்ஸ்டபிளுக்கும் இவர் தான் இன்ஸ்பெக்டர்னு தெரிய வந்துருது. அதுக்கப்புறமா இவரும் சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஏன் அங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் சொல்ல ஆரம்பிக்காங்க. இந்த ஊர்ல ஒரு நாகராணி கோயில் இருக்கு. அந்த நாகராணி கோயில்ல புதுசான நிறைய ஒரு சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணப்படுது. அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகே அங்க போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க போறாங்க. போகும்போது ஹீரோ கோயிலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ஹீரோயினி அங்க கோயில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஏதோ பழசு ஏதோ தோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பின்வாசல் வழியா ஒரு குடிகாரன் அந்த கோயில் பக்கத்துல சாமியை ரொம்பவுமே திட்டி காரி துப்புறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினிக்கு ரொம்பவுமே கோவமாயிருது. ஹீரோயினி அதெல்லாம் பார்த்துட்டு இந்த குடிகாரனாலாம் யாரு கோயிலுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்துறா. உடனே அந்த குடிகாரன் ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு ஹீரோயினியோட கழுத்தை பிடிக்கிறதுக்கு வரான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு வேகமா வராரு. கான்ஸ்டபிள் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த குடிகாரனை அடிச்சு கோயிலை விட்டு வெளியே பத்துறாரு. கடைசியில அந்த ஹீரோயினியும் ஹீரோவும் பாத்துக்கிறாங்க. அதையோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த கதையோட பார்ட் 2 இன்னும் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.